மார்னிங் சார். குட் மார்னிங். ஸ்டாப் திஸ். இன்னும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லை விடலையா? மாலை போட வேண்டியது எனக்கு இல்லை, இதோ அவங்களுக்கு. மிஸ்டர் சிவஞானம் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருச்சியை காப்பாற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ பெருமையான விஷயம். இந்த கோபுரத்தை நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், கிட்ட போய் பார்த்ததே கிடையாது. மஸ்ட் see sometime. நம்ம சிட்டியில் இருக்கிற மேஜர் கிரைம்ஸ் என்ன? செவத்தியாபுரம் ஏரியால கார் திருட்டு ரொம்ப அதிகமா இருக்கு சார். சார் கேட்டது மேஜர் கிரைம்ஸை பற்றி. சார் சமீப காலமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால ஏகப்பட்ட கொலைகள் உள்ளது. ரவுடிஸ் அதிகமாயிடுச்சு சார். அப்போ அந்த ரவுடிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கணும்ல? ஓ இருக்கு சார். லைக் டோல்கேட் ஜகா, ராம்ஜி நகர் கிட்டு, ஒரையூர் ஒண்டிப்புலை. ஒரு முக்கியமான ஃபைல் மிஸ் ஆகுதே, உமாபதியோட ஃபைல் இருக்குல்ல? அந்த ஃபைல் தனியாக இருக்கு சார். Can you get it? உமாபதி empty. அந்த ஆள் ஒன்றுமே பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை சார். யாருமே பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன கொண்டுடுவாங்க சார். டென்ஷன் ஆகாம நிதானமா சொல்லுங்க. என் பேர் லோகநாத் சார். எனக்கு திருவரம்பூர்ல சொந்தமா லேண்ட் இருக்கு சார். அந்த லேண்டை தாதா உமாபதி எனக்கு வேணும்னு கேட்டா சார். என்ன மிரட்டினா சார். நான் தர முடியாது சொல்லிட்டேன் சார். இன்னைக்கு அந்த லேண்ட்ல வீடு கட்டுறதுக்காக மனபூஜை பண்ணிட்டு இருந்தேன் சார். தாதா உமாபதி ரவுடிகளோட வந்தா. நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம். அங்க இருந்து எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டா சார். நான் பயந்து ஓடினேன். என் பின்னாடியே துரத்திட்டு வந்தா. ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டா சார். அப்ப அவன் கையில இருந்த கத்தி அவனையே குத்திருச்சு. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்திருக்கேன் சார். Don't do that. நீங்க முதல்ல ஜிஹெச்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், கோ நவ. சார் சிவஞானம் சார், நம்ம உடனே இப்போ திருவரம்பூர் போனோம். அங்க தாதா உமாபதி நிறைய பேரை வெட்டி சாச்சிருக்கான். டீட்டெயிலா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கெட் ஆர்கனைஸ், கம் ஆன். சார், உமாபதியோட போட்டோ கேட்டீங்கல்ல? எஸ். முதல்ல இதை பாருங்க. வாட்? இப்போ வந்துட்டு போனது உமாபதியா? மறைமுகமா உங்களை வான் பண்றதுக்காக வந்துட்டு போயிருக்கான் சார். அப்போ திருவரம்பூர்ல உங்கள்கிட்ட என்ன சொன்னானோ அதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கும் சார். நான் கேட்ட ரேட்டுக்கு லேண்ட தராம நீ பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருப்ப. எல்லாரையும் போட்டு சொல்லுங்கடா. டெஃபினட்டா ஏதாவது ஆதாரம் விட்டு போயிருப்பான். கம்ப்ளீட் அலசுங்க. சான்ஸே இல்லை சார். சம்பவ இடத்துல எந்த விதமான எவிடன்ஸையும் விட்டு போயிருக்க மாட்டான். அவ்வளவு கச்சிதமா செய்யறவன் சார் இந்த உமாபதி. ஷிட். அவனோட பேக்ரவுண்ட் என்ன? பிளேடு போடுறது, செயின் இருக்கிறதுன்னு சில்லறை ஆரம்பிச்சவன். திடீர்னு பார்த்தா 10 ரவுடி பசங்களை கூட வச்சுக்கிட்டு பெரிய ரியல் எஸ்டேட் தாதா ஆயிட்டான் சார். கட்சிக்காரங்களுக்கு பொட்டியும் கொடுக்குறான், கூட்டியும் கொடுக்குறான் சார். தூத்தேரி எல்லா தாதாக்களும் மாதிரி இவனுக்கு ஊருக்குள்ள பெரிய தொழிலதிபர்னு பேரு சார். இவரை உங்களுக்கு தெரியுமா சார்? நேற்று திண்டுக்கல்ல ஒரு ரவுடி கும்பல் இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சு. நான் தான் காப்பாத்தேன். நேத்து துரைசாமி ரெட்டியை மோட்டர்ல அட்டாக் பண்ண கூலிப்பட ரவுடிங்களை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். What the hell are you doing man? அந்த கூலிப்பட ரவுடிங்கள ஒருத்தன் கிடைச்சா கூட போதும். இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், இந்த மாதிரி அடிக்கடி கொலை நடக்குது. யாரையுமே அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. நான் இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆபீசர்லாம் தப்பு பண்ணவங்க கிட்ட கவர் வாங்கிட்டு கப்பு சுப்புன்னு இருந்தாங்க சொல்றீங்களா? You are talking too much. I am a media person. I have every right to ask any questions sir. Press meet வைக்கிறேன். அப்ப வந்து கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். இப்போ என்ன வேலை செய்ய விடுங்க. ஓகே, let's go. Hello. What is this? மேன் ஹேண்ட்லிங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு இடைஞ்சலா இருக்கீங்கன்னு உங்க மேல கேஸ் போட முடியும். Take him away. Go. அப்படியா? என்ன கவர் பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்க.
மீடியாவோட பவர் என்னங்கறத இந்த காட்சிக்கு காமிக்கலாம். ஒரே நேரத்துல இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யார் செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா புதுசா வந்திருக்கிற ஏசிபி போஸ் பொறுப்பாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. காவல்துறையோட இந்த மௌனத்துக்கு பின்னாடி செயல்படாத நம்முடைய காவல்துறை மொத்தமாக ராஜினாமா செய்து விட்டு போய்விடலாம் என்று மக்கள் கருதுகிறார்கள். QTV-க்காக ரொம்ப டென்ஷன் ஆறாரு. வணக்கம். பாத்தியா, கையில மைக் கிடைச்ச உடனே பேசுற பேச்ச. மைக் இருந்தா பேசத்தாண்டா செய்வாங்க. அதெல்லாம் மக்கள் நினைக்கிறார்கள். நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் மக்கள் நினைக்கிறதா சொல்றதா? அவன் என்ன கேட்கலாம்? IPS அவனுக்கு அந்த யோக்கியதை இருக்கு. நீ கேட்காத. ஏன் வேலு கேட்க கூடாதுங்கற? கரெக்ட், கேளுமா. நீ எப்பவும் சின்னவனுக்கே சப்போர்ட் பண்ணு. மருமகளே, என்ன மாமா? ஒருத்த படிச்ச காலேஜ்ல வாத்தியாரா போனான்னா பெருமை. ஆனா இவரு படிச்ச காலேஜ்லயே கேண்டீன் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா மாமா, சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல என்ன தப்பு? டேய் போஸ், எஸ்பா, இவனுக்கு வேலுன்னு அழகா பேர் வச்சிருக்கோம்ல, வெளியில அவனுக்கு என்ன பேர்னு கேளு. நான் சொல்றேன், மாஞ்சா வேலு. அது என்ன மாஞ்சா? அது வந்துனே, இந்த மாஞ்சா போட்ட நூல்ல பட்டம் விட்டா பக்கத்துல வேற ஏதாவது பட்டம் டீலுக்கு வர்றப்போ அதை நறுக்கு நறுத்து விட்டுரும். அந்த மாதிரி இந்த மாஞ்சா எப்படி செய்வாங்க வேலு? அத நீ இந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, அதை எடுத்து நைஸா தூள் பண்ணி பவுடர் மாதிரி சலிச்சு. ஏமா, இது என்ன கோபி மஞ்சூரியனா? சமையல் குறிப்பு மாதிரி செய்முறையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, கம் ஹியர். எஸ் சார். இன்னைக்கு ஆபீஸ்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. I see. எல்லா மீடியாக்காரங்களும் வராங்க. தத்து பத்துன்னு உளராம இருந்தீங்கன்னா நீங்க அங்க வரலாம். தம்பி ஹெல்ப், இந்த வந்துட்டேன். அண்ணே, இது அவரோட கேமரா, கிணத்துல தூக்கி போடு. இது அவரோட ஐடி கார்டு, எரிச்சிடுறேன். இந்த லைட் ஆக்ஸ். அம்மா பாருமா, அவன் தூக்கிட்டு போறாமா. குடுங்க. அம்மா, இந்த பசங்களுக்கு என்னுடைய பவர் தெரியலம்மா. அண்ணே, அந்த கண்ணை கொடு. சரிம்மா, ஃபுல்லி லோடட். இந்த யூத்தோட லொல்லு தாங்க முடியல, சுட்டு தள்ளிடுறேன். சுடுறா. ஒண்ணு இல்லப்பா, பிங்கியே கொந்தளிச்சிட்டான். பொம்மை துப்பாக்கி பயந்துட்டீங்களே. சேர்மன் சார், மொத்தம் 100 ஏக்கர் சார். 1200 ஃபிளாட்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். எப்ப சார் லோன் சாங்ஷன் பண்றீங்க? 100 கோடி ரூபாய் கேக்குறீங்களே, இவ்வளவு பெரிய தொகையை ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு சாங்ஷன் பண்றதுல தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. 10% கமிஷன் தரேன்னு சொன்னா உங்க தயக்கம் சரியா போகுமா? நோ சார், அது எப்படி? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பர்மிஷன் இல்லாம மேனேஜர் சாருக்கு தனியா 2% கொடுத்தா பிரச்சனை சரியாயிருமா? சார் முடியலன்னா சொல்லுங்க, நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஓகே, சாங்ஷன் பண்ணிடுறேன். நான் எப்பறம் எங்க அண்ணன் வயசுல பேசுறது? டேய், அது ஒரு சப்ப மேரடா. இந்தா பாய் தர. பேசு. பாய்க்குள்ள தண்ணி விட்டா எப்படி பேசுறது? பேசி இதான் உங்க அண்ணன் வயசு. டேய் சீக்கிரம் ஃபோன் போடுறா. மீடியா தெய்வநாயகம். ஹலோ அப்பா, நான் போஸ் பேசுறப்பா. என்னடா, என்ன சொல்லு. அர்ஜென்ட்டா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. என்னடா அர்ஜென்ட்? கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு பிரசவ வலி. கந்தசாமிக்கு பிரசவ வலியா? என்ன உளறற? இது டங்கு ஸ்லிப் ஆயிருச்சுப்பா. கான்ஸ்டபிள் கந்தசாமி வைஃபுக்கு பிரசவ வலி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி? அதிக क्वेश्चन கேட்காதீங்கப்பா. கான்ஸ்டபிள் கேசவனை அனுப்பி வைக்கிறேன், கொடுத்து விடுங்க. ஒத்தைக்கு ஒத்தையா அனுப்பேண்டா, வந்து நின்னு பாரு. அம்மா, என் நகையை கழட்டி வச்சிருந்த பாத்தியா? ரூம்குள்ள வச்சது கால் மணிச்சா போய்டும். போய் நல்லா தேடி பார்ப்போம். அண்ணே, குளிக்க போகும்போது நகையெல்லாம் கழட்டி வச்சிருந்தா பாத்தீங்களா? ஏண்டா, ஏன் என்ன கேட்கல? நான் தான் எடுத்தேன். ஏன் நகையை நீங்க எதுக்கு எடுத்தீங்க? உங்க அண்ணன் அர்ஜென்ட்டா 25,000 ரூபாய் பணம் கேட்டா, அதை பக்கத்து வீட்டுல வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, இதை கொண்டு போய் மார்வாடி கடையில வச்சு கொடுக்கலான்னு தான். கிழிஞ்சுது. இதை மட்டும் மார்வாடி கடைக்கு எடுத்துட்டு போனீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவான். என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றான்? பூரா ரோல்டு கோல்டு. ரோல்டு கோல்டா? வேற என்னெல்லாம் கோல்மால் பண்ற? வாட் கோல்மால்? போஸ், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாப்பா? யாருக்குப்பா? கான்ஸ்டபிள் கந்தசாமி பொண்டாடிக்கிட்டா. ஆம்பளை பிள்ளை தான். ஏன் இப்ப கேக்குறீங்க? இன்னைக்கு தானே பிறந்துச்சு. ஆர் யூ போத் ஆல் ரைட்? அவன் பிறந்து 5 வருஷம் ஆச்சு. என்னடா உளறற? அப்பா, நீங்க தப்பா உளறீங்க. டேய், நீ ஃபோன் பண்ணியடா. நான் இப்ப ஃபோன் பண்ணேன். நானும் கேசவங்கிற கான்ஸ்டபிள்ட்ட 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்பா, கேஸ் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்லயே யாரும் கேட. ஆஹா, யாரோ என் குரல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க 2 பேரையும் நல்லா ஏமா. ஹாய் தம்பி, அண்ணே இங்க வா. எங்க நைஸா நழுவுற? உன் மொழியே சரியில்லை. மரியாதையா உண்மையை கக்கு. கம் ஆன். சச்சா, என்னண்ணே ஒரு அப்பாவி மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க? ஷர்ட்ல ரிசீட் இருக்கு. போலீஸ் கான்ஸ்டபிள் யூனிஃபார்ம் ஹையர். ஏய், இங்க கூட சரியான போலீஸ்காரன் போட்டாங்க. பாத்தீங்களா, தம்பி தான் ஃப்ராட் வேலை பண்ணிருக்கு. 25,000 ரூபாய்க்கு என்னடா செலவு உனக்கு? ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அப்படியே பெங்களூர் போய் ஜாலியா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு எதுக்கு பெங்களூர்? இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாமே.